Students, 6th standard English Unit 1 poem The Crocodile. In this poem என்னன்னா crocodile பற்றி வந்து கொஞ்சம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த போயத்தை பற்றி க்ளோசரி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு புக் பேக் எக்ஸசைசஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங்ஸ் ஃபுல்லி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்ளோசரி பார்ப்போம். First one, death. Death means an expression of old English for does. Doesங்கிற அந்த வேர்டுக்கு தான் ஓல்டு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்களாம், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்ன பழைய ஆங்கில வார்த்தைகளில் உள்ள ஒரு வார்த்தை தான் டெத்து. டஸ்ஸுக்கு பதிலாக உள்ளதான் டெத்து. ஏன்னா இந்த போயமில் ஃபஸ்ட் லைனே ஹவு டத் த லிட்டில் crocodile தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம டிஓடிஹெச்னா என்னன்னு வந்துட்டு பிளிங்க் பண்ணக்கூடாது. டெத்னா டஸ். செகண்ட் ஒன் இஸ் இம்ப்ரூவ், டு பிகம் பெட்டர் தேன் பிஃபோர். முன்னை விட இப்போ என்ன செஞ்சுக்கிறணும், நிறையா இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கு மேலே மேலே நல்லபடியாக உருவாக்குறது, அதான் இம்ப்ரூவ், உருவாக்கிறேன். எப்போவுமே வந்துட்டு ஒரு இது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு விஷயத்தை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம லேர்ன் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க, முன்னை விட பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சேர்ஃபுல், சேர்ஃபுல்னா ஹாப்பி, மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஜென்ட்லி, ஜென்ட்லினா சாஃப்ட்லி, மைல்ட்லின்னு அர்த்தம். சாஃப்டாக மைல்டாக உள்ளதான் ஜென்ட்லின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நவ் ஏ பார்ப்போம். ஏ, ரீட் த போயம் அலவுட் இன் பேர்ஸ். பேர்ஸாக இருந்துட்டு என்ன செய்யுங்க, போயமாக ரீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட்டுருவோம். செகண்ட் ஒன், சூஸ் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ் அண்ட் ரைட் தம் இன் த கரெக்ட் பிளாங்க்ஸ். கொஞ்சம் ரைமிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்துட்டு இதே ஈக்குவல் சவுண்டாக வர்றதோட எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். மேலே என்ன கொடுத்துருக்காங்க, ரைமிங் வேர்ட்ஸ் ஃபைவ், டின், காஸ், நெயில், ஒயில், பாஸ், மெயில், தின், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாமா, கிளாஸ், ஜாஸ். அதே மாதிரி சேம் சவுண்ட் எதாவது வருதுன்னா இந்த காஸ், பாஸ், CAWS, PAWS. செகண்ட் ஒன் இஸ் கிரின், இன், சேம் சவுண்டு டின், தின் எழுதியாச்சு. தேர்ட் ஒன் இஸ் crocodile, நைல், அதே சேம் சவுண்டு எங்கே இருக்குது, ஃபைல், ஒயில் இங்கே இருக்குது. ஃபோர்த் ஒன் இஸ் டெயில், ஸ்கேல், அது என்னது, நெயில், மெயில் எழுதியாச்சு. இப்போது read these lines and answer the questions given below. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ். அப்புறம் டி, ஒர்க் இன் பேர்ஸ், share your answers with your partner. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். அண்ட் this writing, last one, what does the poet say about the crocodile? Write in your own words in about 50 words. இதுக்கான ஆன்சர் எல்லாமே ஹேண்ட் ரிட்டனாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்ப்போம். யூனிட் 1 போயம் த crocodile, 6th ஸ்டாண்டர்ட். இப்போ நம்ம சி பார்க்கலாம். சியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரீட் தீஸ் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு ஒன் பார்ப்போம். ஹவு சேர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரின், வாட் டஸ் ஹீ ரெஃபர் டு. ஹீனா இந்த இடத்துல என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹீ மீன்ஸ் வாட், ஹீ ரெஃபர்ஸ் டு த crocodile. ஹீனா என்னன்னு கேட்டால் இந்த இடத்துல ஹீங்கிறது வந்துட்டு crocodile சொல்கிறோம். செகண்ட் கொஸ்டின் இஸ் அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல், வாட் இஸ் த நைல், இன் விச் கண்ட்ரி இஸ் இட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நைல்னா என்ன, அது எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. த நைல் இஸ் அ ரிவர், இட் இஸ் இன் ஆஃப்ரிக்கா. நவ் தேர்ட் கொஸ்டின் இஸ் அண்ட் பிகம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ் இன் வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். என்னது இது, ஹூ வெல்கம்ஸ் த ஃபிஷ், ஒய், யார் வந்து ஃபிஷ்ஷை வெல்கம் பண்ணாங்க, ஏன். த crocodile வெல்கம்ஸ் த ஃபிஷ் பிகாஸ் he wants to eat them. crocodile வந்து ஃபிஷ்ஷை வந்துட்டு இன்வைட் பண்ணுச்சு, வெல்கம் பண்ணுச்சு. ஏன்னா அதை வந்து சாப்பிட நினச்சிச்சு. விச் லைன் டெல்ஸ் யூ தட் டு த crocodile is hungry with gently smiling jaws. அந்த லைன் தான் என்ன சொல்லுது, crocodile ஹங்கிரியாக இருக்கிறத சொல்லுது. இப்போது now D, work in pairs, share your answers with your partner. இப்போ பார்க்கலாம், நம்ம வந்து பேராக ஒர்க் பண்ணிவிட்டு நம்மளோட ஆன்சரை வந்து உங்களோட பார்ட்னரோட ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் த போயம் அபவுட்? போயம் வந்து எதை பற்றியது? திஸ் போயம் இஸ் அபவுட் ஏ ஹங்க்ரி crocodile. இந்த போயம் எதை பற்றியதுன்னா பசியோடு இருக்கிற crocodile பற்றி உள்ள போயம். செகண்ட் ஒன், ஹவு டஸ் த crocodile tail லுக்? crocodileஸோட டெய்ல் எப்படி இருந்துச்சு? த crocodile's tail is ஷைனிங். எப்படி இருந்துச்சு? த crocodile's tail is ஷைனிங், ரொம்ப ஷைனிங்காக இருந்தது. இட் இஸ் கவர்டு வித் கோல்டன் ஸ்கேல்ஸ். எப்படி கவராக இருந்துச்சு? அதோட ஸ்கேல் இருக்கும்ல, அது ஸ்கேல்ஸ்லாம் உடம்புல உள்ள ஸ்கேல்ஸ் நிறையா இருக்கும். அது எப்படின்னா கோல்டன் ஸ்கேல்ஸால் கவர் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் வாட் டஸ் இம்ப்ரூவ் ஹிஸ் டெய்ல் மீன்? என்ன பண்ணிச்சு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் தட் த crocodile மேக்ஸ் ஹிஸ் டெய்ல் ஷைனிங். எதை எப்படி ஷைன் பண்ணிச்சு? அதோட டெய்லை எப்படி ஷைனிங்காக வச்சுக்கிச்சு அதோட டெய்லை அப்படின்னா crocodile அதோட டெய்லை எப்படி ஷைனிங்காக வச்சுக்கிச்சுன்னா அதுக்கு என்ன ரீசன்னா இன் ஆர்டர் டு வெல்கம் லிட்டில் ஃபிஷ். அவங்களோட நிறைய லிட்டில் ஃபிஷ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வெல்கம் பண்ணுறதுக்காக அப்படி வச்சுருந்துச்சான். ஹவு டஸ் ஹீ ஸ்ப்ரெட் ஹிஸ் கிளாஸ்? எப்படி ஸ்ப்ரெட் பண்ணோம்? ஹீ ஸ்ப்ரெட்ஸ் ஹிஸ் கிளாஸ் நீட்லி, ரொம்ப நீட்டாக வச்சுருக்கும். Why does he welcome fishes? எதுக்கு அது ஃபிஷ்ஷஸை வெல்கம் பண்ணுச்சு? He welcomed little fishes என்ன in order to eat them. சாப்பிட்றதுக்காக தான் என்ன செஞ்சிச்சு? அதை சாப்பிட்றதுக்காக தான் என்ன செஞ்சிச்சு? அதை வந்து வெல்கம் பண்ணுச்சு அந்த ஃபிஷ்ஷஸை. இங்கே எஸ் வரும். நெக்ஸ்ட்டு which line talks about the crocodile's mouth and its shape with gently smiling jaws? with gently smiling jaws. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். ரைட்டிங் E. What does the poet say about the crocodile? crocodile பற்றி poet என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். The crocodile lives in the Nile river. எங்கே இருக்கும்? நைல் ரிவரில். இட் ஹேஸ் அ ஷைனிங் டெய்ல். அதுக்கு என்ன இருந்துச்சு? அழகான ஷைனிங் டெய்ல் இருக்கும். இட்ஸ் பாடி இஸ் கவர்டு வித் கோல்டன் ஸ்கேல்ஸ். பாடி ஃபுல்லாக என்ன கவராக இருக்குது? கோல்டன் ஸ்கேல்ஸில். அது மேலே செதில் மாதிரி இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாக எப்படி இருக்குமா? கோல்டன் கலரில் இருக்குமா. இந்த crocodile கீப்ஸ் ஹிஸ் ஜாஸ் ஓப்பன். எப்போவுமே ஜானா இந்த பற்கள் இருக்கும்ல, அந்த வாய் ஆன்னு திறப்போம்ல, அப்பர் ஜா லோவர் ஜா இருக்கும்ல, அது ரெண்டையுமே சேர்த்து என்ன செய்யுமா? ஓப்பனில் தான் வச்சுருக்குமா. இட் சீம்ஸ் தட் ஹீ இஸ் கிரின்னிங் ஹாப்பிலி. எப்படி இருக்குமா? ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக, பார்க்கும்போது எப்படி இருக்குமா? ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியும். த கிளாஸ் ஆஃப் த crocodile ஆர் ஸ்ப்ரெட் நீட்லி. நல்ல கிளாஸ் எப்படி இருக்குமா? நல்லா நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். த ஜாஸ் விச் சீம்ஸ் டு ஸ்மைல் வெல்கம். நம்ம வாயை திறந்து வச்சுருக்கிறத பார்க்கும்போது ஏதோ சிரிச்சுக்கிட்டு எல்லாரையும் வெல்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குமா. யாரை இன்வைட் வெல்கம் பண்ணுது? லிட்டில் ஃபிஷ்ஷஸை. த ஹங்க்ரி crocodile ஈட்ஸ் தம். வாயை வச்சுட்டு டக்குன்னு ஃபிஷ்ஷஸ்லாம் பக்கத்தில் சும்மா வாய் தானே ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே பக்கத்தில் வரும்போது அப்படியே பிடிச்சி சாப்பிட்றோம். அதுதான் த ஹங்க்ரி crocodile ஈட்ஸ் தம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.